ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 17/9/25। मीठे बच्चे, याद से सदैव प्रदान बनने के साथ साथ पढ़ाई से कमाई जमा करनी है। पढ़ाई के समय बुद्धि इधर उधर ना भागे। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவினால் சதோ பிரதான் ஆகுவதன் கூடவே படிப்பில் வருமானத்தையும் சேமிக்க வேண்டும். படிப்பின் மூலமா நாம சம்பாதிக்கணும், சேமிக்கவும் செய்யணும். படிக்கக்கூடிய நேரத்தில் புத்தி அங்கே இங்கே அலையக்கூடாது. பிரश्न கேள்வி, तुम डबल अहिंसक अननोन वॉरियर्स की कौन सी विजय निश्चित है और क्यों? கேள்வி, நீங்கள் டபுள் அஹிம்சையாளர்கள் மற்றும் குப்தமான போர் வீரர்கள், எப்படி உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றது? குப்தமான போர் வீரர்கள் நமக்கு வெற்றி என்பது எப்படி உறுதியானதாக இருக்கின்றது மற்றும் ஏன், எதனால்? तुम बच्चे जो माया पर जीत पाने का पुरुषार्थ कर रहे हो, तुम्हारा लक्ष्य है कि हम रावण से अपना राज्य लेकर ही छोड़ेंगे। ये भी ड्रामा में युक्ति रची हुई है। பாபா சொல்றாங்க, குழந்தைகள் மாயாவின் மீது வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய லட்சியமே நம்ம ராவணன் கிட்ட இருந்து நம்முடைய ராஜ்யத்தை எடுத்துதான், ராவணன் கிட்ட இருந்து நம்முடைய ராஜ்யத்தை மீண்டும் அடைந்துதான் தீர்வோம் என்பதான் நமக்கு லட்சியம். இதுவும் கூட நாடகத்தில் ஒரு யுக்தியாக படைக்கப்பட்டிருக்கின்றது. துமாரி விஜய் நிக்ஷித்து ஹை, நம்முடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நம்முடன் சாக்ஷாத் பரம்பிதா பரமாத்மா இருக்கின்றார். தும் யோக பல்சே விஜய் பாத்தேகும், நாம யோக பலத்தினால் வெற்றியை அடைகின்றோம். मनमना भव के महामंत्र से तुम्हारी राजाएं मिलती है, तुम आधा कल्प राज्य करेंगे. மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தினால் நீங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். நீங்கள் அரைக்கல்பமாக ராஜ்யம் செய்வீர்கள். கீத் பாடல், முக்கடா தேக்லே பிராணி. பாடல், முகத்தை பாருங்கள் மனிதர்களே மனம் என்ற கண்ணாடியில். ஓம் சாந்தி. मीठे मीठे बच्चे जब सामने बैठते हैं तो समझते हैं बरोबर हमारा कोई साकार टीचर नहीं, हमको पढ़ाने वाला ज्ञान का सागर बाबा है. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், எப்போ பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கீங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. என்ன நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம முன்னாடி யார் இருக்கிறது? நம் முன்னாடி எந்த தேகதாரி டீச்சரும் கிடையாது. நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஞான கடல் பாபா. இந்த விஷயத்தில் நமக்கு பக்காவாக நம்பிக்கை இருக்கின்றது. அவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார். ஜப் படாய் படத்தே ஹே தோ படாய் பர் அட்டென்ஷன் ரக்தா ஹே. எப்போ நம்ம படிப்பை படிக்கின்றோம், இப்போ படிப்பின் மீது நமக்கு முழுமையான கவனம் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட் अपने स्कूल में बैठे होंगे तो टीचर याद आएगा, न कि बाबा क्योंकि स्कूल में बैठे हैं. ஸ்டூடெண்ட் தன்னுடைய ஸ்கூலில் எப்போ இருக்காங்களோ அப்போ டீச்சருடைய நினைவு இருக்கும், தந்தையினுடைய நினைவு இருக்காது. ஸ்கூலில் இருக்கும்போது டீச்சர் ஞாபகம் தான் இருக்கும். அதே போல தான் நாம் கூட எப்போ படிக்கிறோம் அப்போ நம்ம முன்னாடி யார் இருக்கிறது? பாபா, அப்பா தான். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? டீச்சராக இருக்கிறாரு. तुम जानते हो बाबा टीचर भी हैं, नाम को तो नहीं पकड़ना है ना, ध्यान में रखना है हम आत्मा बाप से सुन रहे हैं. இப்போ நமக்கும் கூட தெரியும், நம்முடைய தந்தை தான் நமக்கு டீச்சராகி கற்றுக் கொடுக்குறாரு. யார் நம்ம முன்னாடி தேகதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க பேரை நம்ம பிடிக்கக்கூடாது இல்லையா? கவனம் கொடுக்கணும். ஞானம் கேட்கக்கூடிய நேரத்தில் நான் ஆத்மா பாபா மூலமாக பாபாவிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். तुम अपने को आत्मा समझते हो, हमारा बाबा इस समय टीचर है क्योंकि पढ़ाते हैं, दोनों काम करने पड़ते हैं. நாம தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய தந்தை இந்த நேரத்தில் நம் முன்னால் டீச்சராக இருக்கின்றார், கற்றும் கொடுக்கின்றார். நம்ம ஆத்மாக்கள் படிக்கிறோம், டீச்சர் மூலமாக படிச்சுட்டு இருக்கிறோம். ஏபி யோகா ஒரு படாய் ஹோ ஜாத்தி ஹை. இது கூட என்ன ஆயிடுது? யோகா மற்றும் படிப்பு என்று ஆகிவிடுகின்றது. बाप को याद करना है, स्वदर्शन चक्रधारी भी हम हैं.
லைட்டோஸ் பி ஹே, பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள், நாம கூட யாரு? ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். லைட் ஹவுஸ், ஒரு கண்ணில் சாந்தி தான், இன்னொரு கண்ணில் முக்தி தான். இப்போ வழிகாட்டக்கூடிய ஆத்மாக்கள். अभी तुम योगी बनते हो, बाप के समान योग सिखलाने वाला है ईश्वर, इसलिए उनको कहा जाता है योगेश्वर. तुम भी योगेश्वर के बच्चे हो. நீங்க கூட யோகி ஆகிட்டீங்க, பாப் சமான் ஆக வேண்டும். நமக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வர், பாபா. ஆகையினாலதான் சொல்லப்படுது யோகேஸ்வர்னு சொல்லப்படுது. நாம கூட அப்ப யாரு? யோகேஸ்வரோட குழந்தைகள். பாபா யோகம் செய்யக்கூடியவர் கிடையாது, யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். दिन प्रतिदिन साहार भी रंग होते जाएंगे, पेट पीठ से लग जाती हैं, ऐसी आफताएं आनी है, मुसलधार बरसात पड़ेगी तो सारी खेती आदि पानी में डूब जाएगी. நாளுக்கு நாள் செல்வந்தர்கள் கூட என்ன ஆகிட்டே இருக்காங்க? ஏழையாக ஆகிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அப்படி வயிறு ஒட்டி போதான் முதுவோட சேர்ந்து அந்த அளவுக்கு என்ன ஆயிடுறாங்க, ஏழ்மைங்கிறது ஏற்படும். ஆபத்துக்கள் நிறைய ஏற்படும். ஆசிட் மழை பொழியும், முழு வயல்கள் எல்லாமே தண்ணீர்ல மூழ்கி போயிடும். இயற்கை சீற்றங்கள் என்பது ஏற்படதான் செய்யும், அழிவு ஏற்பட்டுதான் தீரும். இதைத்தான் சொல்லப்படுது அதிசயமான ஆபத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ நம்முடைய புத்தியில இருக்கிறது, கண்டிப்பாக இந்த உலகத்தினுடைய அழிவுங்கிறது இது போல ஏற்படும். उसमें बड़ी हिम्मत चाहिए, अंगत का मिसाल है ना, उनको कोई हिला ना सके. ऐसा पक्का अवस्था करनी है, मैं आत्मा हूँ, शरीर का बांध टूट जाए. இப்போ தைரியம் ரொம்ப தேவை. அங்கதன் போல ஸ்ட்ராங்கா இருக்கணும், யாரும் நம்மை அசைக்கவே முடியாது. இந்த ஸ்திதியை பக்காவாக ஆக்கணும். நான் ஆத்மா, சரீர உணர்வுகளிலிருந்து விடுபட்ட ஆத்மா என்பதை ஸ்ட்ராங் ஆக்கணும். சத்தியமே ஜப் ஆட்டோமேட்டிக்கலி சமயம் பூரா होता है तो साक्षात्कार होता है. சத்தியத்தில் கூட பாருங்க, எப்போ நம்ம ஆயுட்காலம் முழுமை அடையுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சாட்சாத்காரம் கிடைக்கும். अभी हमको शरीर छोड़ जाए बच्चा बनना है, एक शरीर छोड़ जाए दूसरा में प्रवेश करते हैं, सजाएं आदि सब वहाँ कुछ है नहीं. பாபா சொல்றாங்க, அப்படி காட்சி கிடைக்கும். நான் ஆத்மா இப்போ இந்த சரீரத்தை விட்டேன்னா குழந்தையாக போய் ஜென்மா எடுக்க போறேன். நான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்க போறேன். இப்போ தண்டனைகள் என்பதெல்லாம் சத்தியுகத்துல கிடையாது. நாளுக்கு நாள் அந்த நேரம் கூட இப்போ நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது. பாபா कहते हैं, मेरे में जो पाठ भरा हुआ है वो खुलता जाएगा, बच्चों को बताते रहेंगे. பாபா சொல்றார், எனக்குள்ள கூட என்ன பாட்டு நிறைஞ்சிருக்குதோ அது அடுத்தடுத்து ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். பாபாக்குள்ள என்ன ஞானத்தை சொல்றதுக்கான பாட்டு இருக்கு, அதை நாளுக்கு நாள் பாபா கூட சொல்லிட்டே இருப்பாரு. பாபாவுடைய பாட்டு முழுமை அடைஞ்சிருச்சுன்னா நம்முடைய பாட்டும் முழுமை அடைந்து விடும். फिर सत्युग का पाठ शुरू होगा. அடுத்து என்ன ஆயிடும்? நம்முடைய சத்தியுகத்திற்கான பாட்டு ஆரம்பமாயிடும். अभी तुमको अपना राज्य लेना है, इस ड्रामा बड़ा युक्ति से बना हुआ है, ये माया पर जीत पाते हो टाइम भी लग जाता है. நம்முடைய ராஜ்யத்தை நம்ம அடையணும். நாடகம் ரொம்ப யுக்தியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் மாயா மீது வெற்றி அடையணும், இதற்கு டைம் ஆக தான் செய்யும். गाया जाता है, खुशी जैसा खुराक नहीं, योग से आयु बढ़ती है. சொல்லப்பட்டிருக்கிறது, குஷியை போல ஒரு உணவு மருந்து வேற எதுவுமே கிடையாது. யோகத்தின் மூலமாகத்தான் ஆயுட்காலம் அதிகமாகும். अभी आत्मा का स्व का दर्शन हुआ, 84 जन्म चक्र लगाते रखते हैं. இப்போ ஆத்மாவிற்கு சுயத்தினுடைய தரிசனம் என்பது கிடைச்சிருக்கிறது. நம்ம 84 ஜென்மத்தினுடைய சக்கரங்கள்ல சுத்தி வந்துட்டோம். எவ்வளோ பாட்டு ப்ளே பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லா ஆத்மாக்களும் ஆக்டர்ஸ், மேலேருந்து கீழே வந்திருக்கிறோம். பாபா எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. எவ்வளோ இந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அவ்வளோ நம்ம குஷியா இருக்க முடியும். भंडारा में भोजन बनाते हैं तो भी समझो हम शिव बाबा के बच्चों के लिए बनाते हैं, खुद भी शिव बाबा के बच्चे हैं तो ऐसा याद करने से भी फायदा ही है. பண்டாரால நம்ம சாப்பாடு தயார் பண்ணுறோம், உணவு தயார் பண்ணால் கூட நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சிவபாபாவனுடைய குழந்தைங்களுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் சிவபாபாவனுடைய குழந்தை, சிவபாபாவனுடைய குழந்தைங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். சிவபாபாவும் என்னுடைய குழந்தை தான்.
இப்படி பாபா நினைவு செய்தே நம்ம கர்மா செய்தோம்னா அவ்வளோ பலன் இருக்கு. பலனே பலன் தான் நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் விட ஜாஸ்தி பதவி கூட அவங்களுக்கு தான் கிடைக்கும். யார் பாபா நினைவுல இருந்தே கர்மா செய்து செய்து கர்மாத்தீத் நிலை அடைகிறாங்க மற்றும் சேவையும் செய்கிறாங்க, அவங்க நிறைய பதவி, உயர்ந்த பதவி அடைய முடியும். ஏ பாபா பி பஹுத் சர்வீஸ் கர்த்தே ஹேனா. ஏன்னா இந்த பிரம்மா பாபா கூட எவ்வளோ சேவா பண்ணியிருக்கிறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை. பாருங்க, பிரம்மா பாபா மட்டும் இல்லை, ஷிவ பாபாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவா பண்ணிட்டு இருக்கிறாரு. சேவையினால தான் இவருக்கு உயர்ந்த பதவி கூட கிடைச்சது. ஷிவ பாபா சொல்றாரு, இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பண்ணுங்கன்னு ஷிவ பாபா பிரம்மாவுக்கு டைரக்ஷன்ஸ், வழிமுறைகளும் கொடுக்குறாரு. ये शिव बाबा कहता है या ब्रह्मा बाबा कहते हैं, ये समझना भी मुश्किल हो जाता है. इसमें बड़ी महीन बुद्धि चाहिए. இது சிவ பாபா சொல்றாரா இல்லை பிரம்மா பாபா சொல்றாரா, இதை புரிந்து கொள்வது கூட ரொம்ப கஷ்டம். இதற்கு மிகவும் ஆழமான புத்தி தேவை. अच्छा, நல்லது. धारणा के लिए मुख्य सार, इस समय पूरा पूरा मर्जीवा बनना है. पढ़ाई अच्छी तरह पढ़नी है. अच्छा अपना चार्ट व रजिस्टर रखना है. याद में रख अपनी कर्मातीत अवस्था बनानी है. தாரணைக்காக இந்த நேரத்தில் முழுமையிலும் முழுமையாக மர்ஜீவா ஆக வேண்டும். படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும். தன்னுடைய சார்ட் மற்றும் ரெஜிஸ்டர் வைக்க வேண்டும். பாபா நினைவிலிருந்து கர்மாத்தீத் நிலையை உருவாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், கடைசி விநாச காட்சியை பார்ப்பதற்காக தைரியமானவர் ஆக வேண்டும். நான் ஆத்மா, இந்த பயிற்சியினால் ஷரீர உணர்விலிருந்து விடுபட வேண்டும். वरदान, देह बान का त्याग कर निक्रोधी बनने वाले निर्मांचित भव. வரதானம், தேக உணர்வுகளை தியாகம் செய்து கோபமற்றவர் ஆகக்கூடிய பணிவு நிறைந்தவர் ஆகுங்கள், பணிவான உள்ளம் உடையவர் ஆகுங்கள். जो बच्चे देह बान का त्याग करते हैं उन्हें कभी भी क्रोध नहीं आ सकता है, क्योंकि क्रोध आने के दो कारण होता है. एक है जब कोई झूठी बात कहता है और दूसरा है जब कोई ग्लानि करता है. ये दो बातें क्रोध को जन्म देती हैं. பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒருபோதும் கோபம் வர முடியாது. ஏன்னா கோபம் வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, யாராவது பொய்யான விஷயங்களை சொல்கிறாங்க, பொய்யா நடந்துக்கிறாங்க. ரெண்டாவது, யாராவது நிந்தனை பண்ணுறாங்க, திட்டுறாங்க. இந்த ரெண்டு காரணத்தால தான் கோபத்துக்கு ஜென்மா ஏற்படுது, அதாவது கோபம் உருவாகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் யார் பணிவான உள்ளம் உடையவங்க என்ற வரதானத்தின் மூலமாக கெடுதல் செய்யக்கூடியவங்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடியவங்க, திட்டக்கூடியவங்களையும் அணைத்து கொள்ளக்கூடியவர்கள், நிந்தனை செய்யக்கூடியவங்களையும் உண்மையான நண்பர்களாக ஏற்றுக்குவாங்க. அதுதான் அதிசயம்னு சொல்ல முடியும். அப்படி யார் நடந்துக்கிறாங்க அவங்கள பார்த்து ஆ பச்சி, ஆஹா பச்சி, கமால் அப்படின்னு சொல்லுவார். பாபா கூட அதிசயம்னு சொல்லுவார். எப்போ அந்தளவுக்கு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து காட்டுறோம், அப்போ தான் உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் புகழுக்குரியவங்களா ஆக முடியும். ஸ்லோகன், मौज का अनुभव करने के लिए माया की अधीनता को छोड़ स्वतंत्र बनो. ஸ்லோகன், குஷியை அனுபவம் செய்வதற்காக மாயாவுடைய அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு சுதந்திரமாக ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா, நம்முடைய யோகத்தை ஜுவாலா ஸ்வரூபமாக ஆக்குவதற்காக अभी ज्वालामुखी बन आसुरी संस्कार अजरी स्वभाव सब कुछ भस्म करो. जैसे देवियों की यादगार में दिखाते हैं कि ज्वाला से असुरों को संगार किया. இப்பொழுது எரிமலையினுடைய ஸ்வரூபம் ஜுவாலா ஸ்வரூபமாகி அசுர சமஸ்காரம், அசுர சுவாவம் அனைத்தையும் எரித்து விடுங்கள். எப்படி தேவிகளுக்கு ஞாபகார்த்தமாக என்ன காட்டியிருக்கிறாங்க, தன்னுடைய எரிமலை ஜுவாலா மூலமாக அசுரர்களை சங்கார் பண்ணாங்க, அழிச்சிட்டாங்கன்னு. அசுரன் அப்படின்னா எந்த மனிதர்களும் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை நாம் அழிக்கணும். நம்முடைய ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய ஸ்திதி தான் அதனுடைய ஞாபகார்த்தம். நம்முடைய இந்த ஸ்திதி தான் அந்த ஞாபகார்த்தமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அப்பேற்பட்ட யோக எரிமலையான அந்த ஜுவாலா ஸ்வரூபத்தை உருவாக்குங்க.
இதன் மூலமாக கலியுக உலகமே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடணும். ஓம் சாந்தி.